வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பிஆர் அதாவது பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த ப்ராஜெக்ட்டை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு அஃபிஷியல் ப்ரோமோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த ப்ரொடக்ஷனில் அவரோட ஏடிஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு படத்தில் வந்து அப்புறம் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பிஆர் ஷோன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து நம்மளோட அஸ்வந்த் மாரிமுத்து, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்ருதி, மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஸ்டோரி வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தான் அவரோட ஆல்ஃபா யூனிட்னு சொல்கிற அவரோட அசிஸ்டன்ஸு. இந்த படத்துக்கு நம்ம சாய் அபேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேங்கரான ஒரு ப்ரோமோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஆள் எழுதலை, ஒரு குரூப்பாக வந்து அந்த டீம்மேட்ஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அல்ஃபா யூனிட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைட்டில் வச்சுட்டு, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அதே மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு மாசான என்ட்ரி மூலமாக அவர்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக அவர் அசிஸ்டன்ட்ஸ்க்கு வாய்ப்பு தராரு. இந்த படத்தில் நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த படத்தை ஒரு ஆக்டராகவும் வந்து வள வர போகிறாரு. எப்படி வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர் மூலமாக ஆக்டர் ஆனாரோ அந்த மாதிரி அஸ்வந்த் மாரிமுத்தும் இப்போ வந்து ஆக்டர் ஆக போகிறதா தெரியுது. ஏற்கனவே இவர் வந்து தலைவரோட அடுத்த படத்தையும் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதனால் இவரோட லைனப்பில் ஒரு வேறு லெவல் ப்ராமிசிங்கான லைனப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தோட பிஜிஎம் இப்போ வந்து ஒரு வேறு லெவல் பேங்கர் ஆயிடுச்சு. போன 2 வாரமாக வந்து அனிருத்தோட பேங்கரை ஓடிட்டு இருக்கையில் திடீர்னு நான் வரேன்டான்னு சொல்லிட்டு சாய் அபேக்கர் இப்போ ஒரு பேங்கரை கூப்பிட்ருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மாற்றி மாற்றி வந்து பேங்கருக்கு சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து நம்ம சொல்லணும்னா நம்மளோட அனிருத் அவர்களோட பேங்கரை ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் பேங்கர்னு சொல்லிட்டு அந்த இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரேஞ்ச் ஆஃப் இதில் வந்து அதாவது டிசிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சலிக்காத மாதிரி இவர் வந்து நம்மளோட தனுஷ் அவர்களோட அப்கமிங்கான ஓம் படத்தோட ஒரு பேங்கர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்து திருப்பி வந்து நம்மளோட அனிருத் அவர்கள் அவரோட அடுத்த படத்தோட ஒரு மியூசிக்கை ரிலீஸ் பண்ணல, திருப்பி இவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் ஒரு வேறு லெவலில் போட்டியும் அதே மாதிரி பேங்கருக்கான ஒரு பேங்கர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் பேங்கரை வந்து 2 பேரும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட பேங்கர்லேயே வந்து வண்டர்ஃபுல்லாக அப்படி கிரிகிரின்னு சுற்றுது. உங்களுக்கு 2 பேர்த்தில் சொல்லுங்கள், இவங்க 2 பேரில் எந்த பேங்கர் வந்து உங்களுக்கு இன்னும் அதுலேருந்து வெளியே வரலன்னு சொல்லிட்டு. நேற்று எனக்கு ஜெயிலரோட பேங்கர் வேறு லெவலில் இருந்தது. அது அப்படியே மண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. சிவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தா இந்த பேங்கரை போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.